மதுரை மாநகர் 70வது வார்டு வேல்முருகன் நகர் பகுதியில் உள்ள தாமிரபரணி தெருவில் மாநகராட்சிக்கு சொந்தமான 3 சென்ட் இடத்தில் பூங்கா மற்றும் அரசு அலுவலகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் திமுக மாமன்ற உறுப்பினரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 வருடங்களாக இந்த இடத்தை பொதுப்பாதையாக பயன்படுத்தி வருவதாகவும் தற்போது பூங்கா அமைத்தால் 500 மீட்டர் சுற்றி கொண்டு சிரமத்தோடு முக்கிய சாலையை அடையும் நிலை ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் வேதனையோடு கூறினர். அப்போ நாங்கள் சொன்னோம், இங்கே எங்களுக்கு பூங்கா தேவையில்லைங்க, 100 மீட்டருக்குள்ள இன்னொரு பூங்கா இருக்குது, பொதுமக்களுக்கு தேவை பாதை தான். நாளைக்கு இந்த இடத்த மறிச்சிட்டிங்கன்னா நாங்கள் 500 மீட்டர் சுற்றி வரணும். நாளைக்கு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட வயசானவங்க இருக்காங்க, வேணான்னு சொன்னோம், கேட்க மாட்டேன் அப்படி தான் கெட்டுவேன்னு சொன்னார். ரீசன் ஒரே காரணம் பணம். அந்த 3 லட்ச ரூபா பணத்தை நாங்கள் அன்றைக்கி கொடுத்துருந்தோம்னா இந்த தவமணி இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டார். இவர் மேலே எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இடத்துல அலிகேஷன் இருக்குது. இது சம்பந்தமாக இந்த இட பிரச்சனையே 2 தடவை செய்தித்தாள்களில் வந்திருக்கு, 2 தடவை செய்தியாகவும் வந்திருக்கு. இதை மறுக்க முடியாத உண்மை. இதையும் மீறி நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா எங்களோட நகர் நிர்வாகிகளுக்கு யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லைங்க. ஒரு பகுதி செயலாளர், ஒரு அரசு தரப்பை சேர்ந்த அமுதா தவமணினாலையும் அவர் கணவர் தவமணினாலையும் பாதுகாப்பு இல்லை. ஒரு IAS ஆஃபீஸருக்கு முன்னாடியே அடிக்க முன்துணிகிறவர் நாளைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் எப்படி இந்த நகரில் நடமாட முடியும்?